அனைவருக்கும் வணக்கம். RR பிக்சர்ஸ் தயாரித்த எம்ஜிஆர் நடித்த பெரிய இடத்து பெண் படம். அதில் பாடல் கவியரசர் கண்ணதாசன், இசை MS விஸ்வநாதன். எம்ஜிஆர் பாடுவது போல் காட்சி. அவசரமாக பாடல் வேண்டும் என்பதற்காக கவியரசை காலையிலே அழைத்து வர சொல்லிவிட்டார்கள். எப்போதும் பாடல் எழுதும் இடத்துக்கு MSP போன பிறகுதான் கவியரசை அழைத்து வருவார்கள். அன்று முன்னதாகவே அவர்கள் கூப்பிட கவியரசு போயிருக்கிறார். MSPயின் குழுவும் போய் சேர்ந்து விட்டது. MSP மட்டும் செல்வதற்கு தாமதமாகிவிட்டது. அன்று அதிகாலையில் தான் வேறொரு படத்தின் ரீரெக்கார்டிங்கை முடித்துவிட்டு வந்து அசந்து தூங்கிவிட்டார் MSP. பட நிறுவனத்திலிருந்து பல தடவை தொலைபேசி வந்தது. MSP நிலைமை தெரிந்த உதவியாளர் அங்குள்ள நிலைமை தெரியாததால் MSPயை எழுப்பவில்லை. ஐயா தூங்குகிறார் என்று சொல்லி ரிசீவரை வைத்து விட்டார். கவியரசு பொறுமை இழந்து சிறு காகிதத்தில் பாடலுக்கான பல்லவியை மட்டும் எழுதி இயக்குனர் ராமண்ணாவிடம் கொடுத்துவிட்டு, விச்சுவை இதுக்கு மட்டும் டியூன் போட்டு வைக்க சொல்லுங்க, மீதியை வந்து எழுதி தருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு விட்டார் கவியரசர். 10 மணிக்கு MSP எழுந்தார். அவரை தேடிய தகவல் கிடைத்ததும் அவசரமாக அங்கே ஓடினார். அங்கு இயக்குனர் ராமண்ணா இருந்தார். அவர் கவியரசு கொடுத்த காகிதத்தை தந்து, இந்த பல்லவி படத்தின் காட்சிக்கு அருமையாக புரிஞ்சிருக்கு, நீங்க டியூன் போட்டு வைங்க என்று சொன்னதோடு கவியரசு தெரிவித்த மீதி விவரங்களையும் கூறினார். MSP வாங்கி படித்தார். அந்த சுகமான பொருள் நிறைந்த பல்லவி என்ன தெரியுமா? அவனுக்கென்ன தூங்கிவிட்டான், ஆகப்பட்டவன் நான் அல்லவா, 2 மாதத்திலே கைகளிலே போட்டுவிட்டான். இந்த பாடலில் MSP தூங்கியதையும் கவியரசு காத்திருந்ததையும் சுட்டிக்காட்டி விட்டு சென்றார். படத்துக்கும் பாடல் மிக அற்புதமாக புரிந்து விட்டதை கண்டு MSP கவியரசின் கலைத்திறனை எண்ணி மெய் செலுத்தார். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.